Hello மக்களே, வெல்கம் பேக் டு சிடி ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேமிங். ஸோ யுவர் ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேமிங் அப்டேட். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 10 டீமோட பாசிபிள் ரிட்டன்ஷன்ஸ் பார்த்தாங்க பார்க்க போறோம். ஸோ 5 பிளேயரா இல்லாட்டி 6 பிளேயரா யாரெல்லாம் ரீடைன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ மொத்தமாக 10 டீமோட எல்லா ரீடைன்ஸ்லையும் இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ ரொம்ப பேசாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃபேவரட் டீம் வந்து ஆரம்பிப்போம். அப்கோர்ஸ் இட்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் யாரெல்லாம் ரீடைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக பாசிபிளி 6 ரிட்டன்ஷன் அமௌண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ அந்த 6 ரிட்டன்ஷன் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் ஃபர்ஸ்ட் 18 டூர்ல ருத்ராஜ் கெய்க்வாட் ரீடைன் பண்ணிடுவாங்க. இரண்டாவது இடத்துல 14 கோடி கொடுத்து சிவம் டூவே ரீடைன் பண்ணுவாங்க. மூன்றாவது இடத்துல 11 கோடி கொடுத்து பத்திரானாவை ரீடைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் நாலாவது ரிட்டன்ஷனா திருப்பி 18 கோடிக்கு ரவீந்திர ஜடேஜா ரீடைன் பண்ணுவாங்க. அண்ட் ஐந்தாவது மற்றும் ஆறாவது ரிட்டன்ஷன்ல யார் இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்கோர்ஸ் இட்ஸ் தல மகேந்திர சிங் தோனி as an uncapped பிளேயர். அதுக்கப்புறம் அவர் கூட சமீர் ரிஸ்வியை ரீடைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சமீர் ரிஸ்வியை போன வாட்டி மினி ஆக்ஷன்லயே நம்ம 8 கோடி கொடுத்து வாங்கியிருந்தோம். சோ அந்த ஒரு ரீசனால சமீர் ரிஸ்வியை 4 கோடி கொடுத்து ரீடைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சோ அவங்க கிட்ட டோட்டல் பர்ஸ் அமௌண்ட்ல எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்ஷன்ல ரிட்டன்ஷன்ல 69 crore நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். அண்ட் 51 crore நம்ம மீதி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். சோ நீங்க இந்த ரிட்டன்ஷன் பத்தி என்ன திங்க் பண்ணி சொல்லி மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ரெண்டாவது நம்ம பார்க்க போற டீம் எந்த டீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். சோ டெல்லி கேபிட்டல்ஸ் டீமோட ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன் யாரா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிஷப் பண்ட் 18 டூர்ல ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன் இருப்பாரு. அண்ட் ரெண்டாவது இடத்துல யார் இருப்பாங்கன்னா, குல்தீப் யாதவ் ஃபார் 14 crore. அண்ட் மூணாவது இடத்துல முகேஷ் குமார், அதாவது இந்தியன் டீம்ல கரண்டா ஃபாஸ்ட் பவுலர் லிஸ்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. கிடைச்ச சான்ஸ் எல்லாம் சோ மூணாவது இடத்துல முகேஷ் குமார் இருப்பார் 11 crore. அண்ட் நாலாவது இடத்துல இந்தியன் டீம் ஒரு T20 பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இருக்க ஜடேஜாவுக்கு அடுத்து அக்ஷர் பட்டேல். இனிமே இவர் தான் முத்து நீதாம்ல அப்படின்னு மாதிரி அக்ஷர் பட்டேல் ஆடிக்கிட்டு இருக்காரு. சோ அதனால அக்ஷர் பட்டேல் ஃபோர்த் ரிட்டன்ஷன் பண்ணுவாங்க. அவருக்கு 18 crore கொடுப்பாங்க. அண்ட் ஃபிஃப்த் ரிட்டன்ஷன் தான் டெல்லி கேபிட்டல்ஸ்ல ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கன்ஃபியூஷன் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஆகும். ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, டேவிட் வார்னர் ரிட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மோஸ்ட் ப்ராபபிலி டேவிட் வார்னர் ரிட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா அவர் வயசாயிருச்சுன்னா அது மட்டும் இல்லாமல் 14 கோடி கொடுத்து அவர் ரிட்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஸோ 14 கோடி கொடுத்து ரிட்டைன் பண்ணா மேபி ஜேக் ஃப்ரேசர் மெகக்கு ரிட்டைன் பண்ணா டெல்லி கேபிட்டல்ஸ். பட் அது எப்படி சொல்லலாம், எப்படி ஒரு ரிஸ்கான ஒரு ஆப்ஷன். அது ஏன்னா ஃப்ரேசர் மெகக்கு 14 crore கொடுக்கணுமா அப்படின்னு யோசிச்சாங்க அப்படின்னா, தே கேன் கோ வித் இந்தியன் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபிஃப்த் பிளேயர் அபிஷேக் போரில் ரிட்டைன் பண்ணலாம். ஏன்னா நல்ல ஒரு அட்டாக்கிங் இன்டென்ட் காட்டினார். எப்படி டெல்லி கேபிட்டல்ஸ் இதுக்கு முன்னாடி அபிஷேக் சர்மாவை ஃபைன் பண்ணாங்களோ அந்த மாதிரி இவரையுமே இப்பதான் ஃபைன் அபிஷேக் போரிலையும் இவங்க தான் டெல்லி கேபிட்டல்ஸ் தான் ஃபைன் பண்ணாங்க. ஸோ மேபி அபிஷேக் போரில் 4 crore ரிட்டைன் பண்ணிட்டு இன்னொரு 4 crore யார் ரீடைன் பண்ணலாம் அப்படின்னு யாஷ்துல், அதுக்கப்புறம் குமார் குஷாகரா ரீடைன் பண்ணலாம். அப்படின்னா குமார் குஷாகராவுமே ஒரு ஹெஃப்டி அமௌண்ட் போனார் போன ஆக்ஷன்ல. அது டெல்லி கேபிட்டல்ஸ் அடிச்சு பிடிச்சு போனாங்க. சோ மேபி இவங்களுமே டெல்லி கேபிட்டல்ஸ்மே சிஎஸ்கே மாதிரி 2 ஒரு அன்கேப்டு பிளேயர்ஸ் ரீடைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் அப்படி இல்ல அப்படின்ற பட்சத்துல ஜேக் ஃப்ரேசர் மெகக்கு 14 crore ரீடைன் பண்ணுவாங்க. சோ என்னோட பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிஷப் பண்ட், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், அக்ஷர் பட்டேல், அபிஷேக் போரல் அண்ட் குமார் குஷாகரா தான் நான் சொல்வேன். சோ இவங்க ரீடைன் பண்ணாங்கன்னா நம்மளுடைய டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் 69 crore செலவு பண்ணிட்டு மீதி 51 crore அவங்களுக்கு ஆக்ஷன் அமௌண்ட்ல பர்ஸ் அமௌண்ட் மீதி இருக்கும். சோ இதை பத்தி நீங்க என்ன திங்க் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த டீம் பாத்தீங்கன்னா, குஜராத் டைட்டன்ஸ். இந்த டீம்ல பாத்தீங்கன்னா, அப்கோர்ஸ் கேப்டன் சுப்மன் கில் ரீடைன் பண்ணுவாங்க, 18 crore கொடுத்தாங்க. செகண்ட் பிளேஸ்ல மொஹம்மத் ஷமியை 14 crore கொடுத்து ரீடைன் பண்ணுவாங்க. அண்ட் மூன்றாவது இடத்துல பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் 11 crore கொடுத்து ரீடைன் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா, அவர் நல்ல ஒரு ப்ரோ பிளேயர் ஆடி இருக்காரு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்ட் பேட்ஸ்மேன் ஃபார் ஜிடி அப்படின்னா சாய் சுதர்ஷன் தான் சொல்லி ஆகணும். ஸோ அதனால கண்டிப்பா 11 crore கொடுத்து ரீடைன் பண்ணுவாங்க. அண்ட் ஃபோர்த் பிளேஸ்ல ரஷீத் கானுக்கு 18 crore கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் சீசன் வந்தப்போ ரஷீத் கான் செகண்ட் பிளேயர் ரீடைன் பண்ணா. அதனால 18 crore ரஷீத் கான் கண்டிப்பா கேட்பாருன்றதுனால அவர் கண்டிப்பா கொடுத்துருவாங்க. சோ ஜிடி டீம்ல பாத்தீங்கன்னா அன்கேப் பிளேயர் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். யார் ரீடைன் பண்றது ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு 2 பொட்டன்ஷியல் ஆப்ஷன் இருக்காங்க. ஒன்னு யாருன்னா ஷாருக் கான் இருக்காரு, இன்னொன்னு ராகுல் டெவாட்டியா இருக்காரு. சோ ஷாருக் கானும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன். அண்ட் அதுக்கு மட்டும் இல்லாம அப்பப்போ ஆஃப் ஸ்பின் போடக்கூடிய ஒரு பவுலர் இருக்காரு. டெவாட்டியா பாத்தீங்கன்னா ஜிடி டீமுக்கு நிறைய மேட்சஸ்லாம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. சோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். சோ தே மைட் கோ ஃபார் 5+1 ரிட்டன்ஷன். சோ அதனால ஜிடி டீம் 79 crore ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன திங்க் பண்றீங்க? சோ அடுத்த டீம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் சீசனுடைய சாம்பியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். சோ கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் அப்படியே ரீடைன் பண்ணுவாங்க 18 crore. அடுத்து 14 crore சுனில் நரேனை ரீடைன் பண்ணுவாங்க. 11 crore ரிங்கு சிங்கை ரீடைன் பண்ணுவாங்க. 18 crore கொடுத்து திருப்பி ஆண்ட்ரே ரசலை ரீடைன் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுக்கு அந்த 5th ஆப்ஷன் தான் ஒரு சம பெரிய கன்ஃபியூஷன் இருக்க போது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க டீம் நல்லா ப்ளே பண்ணி கொடுத்த ஆல்ரவுண்டர் வெங்கடேஷ் ஐயரை ரீடைன் பண்றதா, நல்ல ஒரு ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி ரீடைன் பண்றதா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சோ அது மட்டும் இல்லாம அவங்களோட அன்கேப்டு பிளேயர் லிஸ்ட்லயுமே அவங்களுக்கு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹர்ஷித் ராணாவை ரீடைன் பண்றதா இல்ல வைபவ்
அரோரா ரிட்டைன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டா இருக்க போகுது. சோ நீங்க கேட்கறா இருந்தீங்கன்னா வந்துட்டு யார் ரிட்டைன் பண்ணி சொல்ல மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இவங்களுமே வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 79 crore வந்துட்டு யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அடுத்த டீம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். இவங்க டீம் வந்துட்டு கேப்டன் வந்துட்டு KL ராகுல் வந்துட்டு கடந்த 3 சீசனா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சீசனுக்கு வந்துட்டு KL ராகுல் கேப்டனா இருப்பானா அப்படின்றது தெரியல. சோ KL ராகுல் வந்துட்டு கேப்டனா இருந்தார் அப்படின்னு பார்த்தா அவர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாசிபிள் ரிட்டர்ன்ஸ் இருப்பாரு 18 crore. ரெண்டாவது இடத்துல வந்துட்டு நிக்கலஸ் பூரனை ரிட்டைன் பண்ணுவாங்க. மூன்றாவது இடத்துல வந்துட்டு 11 கோடிக்கு வந்துட்டு மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் ரிட்டைன் பண்ணுவாங்க. அண்ட் 18 கோடிக்கு வந்துட்டு நாலாவது இடத்துல குருநாள் பாண்டியா எடுப்பாங்க. சோ ஐந்தாவது பிளேயர் 14 கோடி கொடுத்து யாராவது ரிட்டைன் பண்ணுவாங்களா அவங்க டீம்ல வந்துட்டு பாசிபிலிட்டான ஆப்ஷன் யாருமே வந்துட்டு கிடையாது. சோ அதனால they might go for an uncapped player. சப்போஸ் வந்துட்டு மயாங்க் யாதவ் வந்துட்டு இந்தியன் டீமுக்கு வந்துட்டு டெபியூட் பண்ணாம இருந்தாருன்ற பட்சத்துல அவரை வந்துட்டு ஒரு அன்கேப் பிளேயரை ரிட்டைன் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொன்று வந்துட்டு மொஷின் கானை ரிட்டைன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் மயாங்க் யாதவ் வந்துட்டு டெபியூட் பண்ணிட்டார் அப்படின்னா வந்துட்டு அவர் திருப்பி அவங்க வந்துட்டு ஒரு 11 கோடி அடி 14 கோடி கொடுத்து ரிட்டைன் பண்ணுவாங்க. அண்ட் மொஷின் கான் வந்துட்டு அன்கேப் பிளேயர்ல வந்துட்டு ரிட்டைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் KL ராகுல் வந்துட்டு இல்லப்பா நான் LSG டீம் விட்டு வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு எடுத்தார் அப்படின்ற பட்சத்துல டாப் பொசிஷன்ல வந்துட்டு யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருநாள் பாண்டியா மற்றும் நிக்கலஸ் பூரன் ரெண்டு பேருமே வந்துட்டு 18 crore ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கு அடுத்த பிளேஸ்ல வந்துட்டு மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், குயின்டன் டிகாக், அதுக்கப்புறம் வந்துட்டு மயாங்க் அண்ட் மொஷின் அந்த பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துருவாங்க. அண்ட் அடுத்து வந்துட்டு ரொம்ப முக்கியமான டீம் எந்த டீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் தாங்க. மும்பை இந்தியன்ஸ் விட்டு கேப்டன் ரோஹித் சர்மா வெளியில போயிருவார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்துட்டு அதுக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் டீமோட இன்டர்நேஷனல் கேப்டன் கையும் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் தான் இருக்காரு. அண்ட் ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் தான் இருக்காரு. ஸோ மும்பை இந்தியன்ஸ்ல கேப்டன் யாரா இருக்க போறாங்க, எவ்வளவு அமௌண்ட் அவங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்றது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு குளறுபடியா இருக்கு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு பாத்தீங்கன்னா 18 crore மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா மற்றும் ஜஸ்பிரீத் பும்ராக்கு வந்துட்டு 18 crore கொடுப்பாங்க. அண்ட் சூரியகுமார் யாதவுக்கு வந்துட்டு 14 crore கொடுத்து ரிட்டைன் பண்ணாங்க. இஷான் கிஷானுக்கு 11 crore மற்றும் 14 crore ஃபார் ரோஹித் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பட்ஜெட் நான் வந்துட்டு பிரிச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன் ஹர்திக் பாண்டியா, செகண்ட் சூரியகுமார் யாதவ், தேர்ட் இஷான் கிஷான், ஃபோர்த் ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் ஃபிஃப்த் ரிட்டன்ஷன் வந்துட்டு ரோஹித் சர்மா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதை தாண்டி வந்துட்டு மும்பை இந்தியன்ஸோட அன்கேப்டு பிளேயரா வந்துட்டு ரிட்டைன் பண்ணணும்னா நான் யார் ரிட்டைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு நேஹல் வதேராவை ரிட்டைன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஆகாஷ் மதோல். இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் ரிட்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு. ஸோ இவங்க ரிட்டைன் பண்ணாங்கன்னா வந்துட்டு மும்பை இந்தியன்ஸோட பர்ஸ் அமௌண்ட் வந்து 79 crore வந்துட்டு காலியாடும். மீதி 51 crore தான் மும்பை இந்தியன்ஸ் டீமுமே வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ரிட்டன்ஷன் பத்தி நீங்க என்ன திங்க் பண்ணீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து வந்துட்டு பஞ்சாப் கிங்ஸ் டீம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதாவது வந்துட்டு இந்த பஞ்சாப் கிங்ஸ் டீம் தான் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கஷ்டமா இருக்கும். இவங்க வந்துட்டு கன்ஃபார்ம் இந்த 5 ரிட்டன்ஷனுமே யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு இவங்க டீம்ல வந்துட்டு அவ்வளோ பெரிய பிளேயர்ஸ் யாருமே வந்துட்டு இல்லை. ஸோ பட் இருந்தாலும் நான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ஒரு 5 பேர் ரிட்டைன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜித்தேஷ் சர்மா. ஏன் அப்படின்னா லாஸ்ட் சீசன் அது ஷிக்கர் தவான் இல்லாதப்போ அவர் தான் வந்துட்டு டீமை கேப்டன் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு வந்துட்டு 18 crore கொடுப்பாங்க. ரெண்டாவது பொசிஷன்ல வந்துட்டு ஹர்ஷல் படேல். லாஸ்ட் சீசன் வந்துட்டு அவங்க 14 crore கொடுத்தாங்க, வந்துட்டு எடுத்துட்டாங்க. அதெல்லாம் ஹர்ஷல் படேல் ரெண்டாவது இடத்துல 14 crore எடுப்பாங்க. மூன்றாவது இடத்துல வந்துட்டு எய்தர் லியாம் லிவிங்ஸ்டன் அப்படின்னா வந்துட்டு ஜானி பேஸ்டோ வந்துட்டு 11 crore வந்துட்டு ரிட்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாலாவது இடத்துல ஹர்ஷ்தீப் சிங் ஃபார் 18 crore. ஏன்னா வந்துட்டு நல்ல ஒரு பவுலர், இந்தியன் டீம் ஒரு இந்தியன் இன்டர்நேஷனல் ஒரு பவுலர், அதாவது வந்துட்டு இந்தியன் டீமோட டெத் ஓவரா இருக்கணும், ஓப்பனிங் எப்பலாம் டக்கு டக்குன்னு விக்கெட் எடுத்து கொடுக்குற ஒரு பவுலர். அதனால அவருக்கு 14 crore கொடுப்பாங்க. சாரி 18 crore கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தபட்சமா வந்துட்டு ஐந்தாவது பிளேயர் வந்துட்டு யார் ரிட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ககிசோ ரபாடா ரிட்டைன் பண்ணுவாங்க ஃபார் 14 crore. மேபி ககிசோ ரபாடாக்கு வந்துட்டு 14 crore கொஞ்சம் ஓவரா இருக்கு அப்படின்னு திங்க் பண்ணாங்கன்னா அவர் விட்டுட்டு வந்துட்டு ரெண்டு அன்கேப்டு பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த அன்கேப்டு பிளேயர் லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்துட்டு பிரப்சிமரன் சிங் இருப்பாரு, இன்னொரு வந்துட்டு சஷாங்க் சிங் ஆர் அசுதோஷ் சர்மா. இவங்க 3 பேர்ல வந்துட்டு 2 பிளேயர் வந்துட்டு அன்கேப்டு பிளேயரா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் கிங்ஸ்க்கு தோணுது. பட் பஞ்சாப் கிங்ஸ் வந்துட்டு மொத்தமா இருக்க எல்லா ரிட்டர்ன்ஸையும் எப்போ யூஸ் பண்ணுவாங்க தெரியாது. மொத்தமா டீம் மொத்த பிளேயருமே ரிலீஸ் பண்ணிட்டு திருப்பி ஃபுல்லா நாங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லக்கூடிய டீம் தான் இது வந்துட்டு. பட் இதை பத்தி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து நம்ம பார்த்தாகணும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற டீம் எந்த டீம் அப்படின்னு ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ் மேல ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு டீம். ஸோ இந்த டீமுமே வந்துட்டு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும், இவரை ரிட்டைன் பண்ணலாமா அவரை ரிட்டைன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. பட் கண்டிப்பா வந்துட்டு கேப்டன் சஞ்சு சாம்சன் வந்துட்டு ரிட்டைன் பண்ணிடுவாங்க 18 crore கொடுத்து. ரெண்டாவது பிளேஸ்ல யாரா இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் ஜோஸ் பட்லர் இருப்பாரு, அப்படி இல்லைன்ற பட்சத்துல வந்துட்டு துருவ் ஜுரல் அடி யுஸ்வேந்திர சஹல் ரிட்டைன் பண்ணி. இவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் பிரைஸ் அமௌண்ட் கொடுக்க போறது இல்ல. ஸோ பாசிபிள் ரிட்டன்ஷன்ல எந்தெந்த பிளேயர் இருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். ஏன்னா வந்துட்டு நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம்ல வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒன்னு சஞ்சு சாம்சன், அதுக்கடுத்து வந்துட்டு ஜோஸ் பட்லர், துருவ் ஜுரல், யுஸ்வேந்திர சஹல், யசஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் ரியான் பராக். ஸோ இந்த 6 பிளேயர்ஸ்ல வந்துட்டு மொத்தம் 5 பிளேயர்ஸ் வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்துட்டு ரிட்டைன் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இதை மேபி வந்துட்டு ஒரு சர்ப்ரைசிங்கான மூவ் வந்துட்டு ஜோஸ் பட்லரை ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படின்னு சொல்ல ராஜஸ்தான் ராயல்ஸ். ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க வந்துட்டு ஜோஸ் பட்லரை ரிட்டைன் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்துல எய்தர் ரியான் பராக் இல்லாட்டி துருவ் ஜுரல், யுஸ்வேந்திர சஹல் இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் ரிலீஸ் பண்ணி ஆகணும். பட் இவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க டீம் வந்துட்டு ஒரு வைட்டல் காக் அப்படின்ற ஒரு காரணத்தினால ஸோ கண்டிப்பா வந்துட்டு எல்லாருமே ரிட்டைன் பண்ண திங்க் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு ஜோஸ் பட்லரை வந்துட்டு தியாகம் செய்யறதுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது.
அண்ட் இன்னொரு சர்ப்ரைசிங்கான மூவ் வந்துட்டு இந்த வருஷம் வந்துட்டு அன்கேப்டு பிளேயர் ரூல் அப்படின்ற ஒரு ரூல் கொண்டு வந்தனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கு வந்துட்டு செம்மையா இந்த ரூலுமே வந்துட்டு யூஸ் ஆக போகுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க டீம்ல இருக்கக்கூடிய சந்தீப் சர்மா வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு அன்கேப்டு பிளேயர் ரூலை யூஸ் பண்ணி அவங்க ரீடைன் பண்ணிக்கலாம் ராஜஸ்தான் ராயல்ஸ். இன்ஃபேக்ட் சந்தீப் சர்மா வந்துட்டு லாஸ்டா இந்தியன் டீமுக்கு பிளே பண்ணது எப்போ அப்படின்னு 2015 பிளே பண்ணிருக்காரு. அந்த ஒரு காரணத்தால வந்துட்டு சந்தீப் சர்மா வந்துட்டு அன்கேப்டு பிளேயர் லிஸ்ட்ல வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் ரீடைன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ரீடைன் பண்ணாங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்டவே இருக்கக்கூடிய பர்சன் அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னா 79 crores வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணி மீதி 41 crores வந்துட்டு அவங்க கிட்ட இருக்கும். ஸோ அடுத்து பார்க்க போற டீம் எந்த டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்க போறது கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன் யாரா இருக்குன்னா அப்கோர்ஸ் இட்ஸ் விராட் கோலி. அண்ட் ரெண்டாவது 14 crore வந்துட்டு முகமது சிராஜ் ரீடைன் பண்ணுவாங்க. மூன்றாவது இடத்துல வந்துட்டு யார் ரீடைன் பண்ணுவாங்க? ரஜத் பட்டிடர் ரீடைன் பண்ணுவாங்க. நாலாவது இடத்துல திருப்பி 18 கோடிக்கு வந்துட்டு கேமரூன் கிரீனை ரிட்டைன் பண்ணுவாங்க. ஐந்தாவது இடத்துல வந்துட்டு எய்தர் இட் வில் பி கிளென் மேக்ஸ்வெல் ஆர் லோக்கி ஃபெர்குசன். மேக்ஸ்வெல் மோஸ்ட்லி வந்துட்டு அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் see என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய பாசிபிலிட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் வந்துட்டு அவங்க 5th ரிட்டன்ஷனா பண்ணி ஆகணும். அண்ட் அன்கேப்டு பிளேயர் லிஸ்ட்ல வந்துட்டு யார் ரிட்டைன் பண்ணுவாங்கன்னா எஸ் டயலை வந்துட்டு ரிட்டைன் பண்ணுவாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. ஸோ இதுதான் வந்துட்டு என்னுடைய ரிட்டன்ஷன் ஃபார் ஆர்சிபி. ஸோ அவங்க மொத்தமா வந்துட்டு 79 crores ஸ்பெண்ட் பண்ணிட்டு மீதி 41 crores வந்துட்டு அவங்களோட பர்சன் அமௌண்ட் வச்சிருப்பாங்க. லாஸ்டா வரப்போற டீம் எந்த டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அண்ட் இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமையும் வந்துட்டு மிகப்பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருக்க போதுங்க. ஏன்னா யார் ரீடைன் பண்றது யார் ரிலீஸ் பண்றது அப்படின்றது வந்துட்டு தெரியல. ஏன்னா எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்டார் ஸ்டட்டட் பிளேயர்ஸா இருக்காங்க. பட் இன்ஃபேக்ட் வந்துட்டு அவங்க டீமுடைய கேப்டன் பேட் கமின்ஸை கண்டிப்பா ரீடைன் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னு வந்துட்டு கேட்டீங்கன்னா ஒரு ப்ராப்பரான லீடர் தான் இத்தனை வருஷமா இல்லாம வந்துட்டு சன்ரைஸ் ஹைதராபாத் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பேட் கமின்ஸ் வந்ததுனால வந்துட்டு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வந்துட்டு அவர் கொண்டு வந்தார். ஸோ அவர் ரீடைன் பண்ணுவாங்க. ரெண்டாவது இடத்துல 14 கோடி கொடுத்து கிளாஸனை ரீடைன் பண்ணுவாங்க. அண்ட் மூன்றாவது இடத்துல வந்துட்டு மேபி நட்ராஜனை வந்துட்டு ரீடைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் நட்ராஜனை ரீடைன் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு கொஞ்சம் வந்துட்டு ஒரு 50-50 கால்மா தான் இருக்கும் அப்படி மாதிரி சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபாரின் பிளேயர் தான் நீங்க வந்து ரீடைன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தினால என்ன ஆகுதுன்னா வந்துட்டு அவங்களால வந்துட்டு சன்ரைஸ் ஆயிருப்பதனால டிராவிஸ் ஹெட்டை ரீடைன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஐடன் மார்க்கம் ரீடைன் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் நடக்குது. ஸோ இவங்களை தாண்டி ஒரு பிளேயர் ரீடைன் பண்ணணும்னா வந்துட்டு அப்கோர்ஸ் இட் வுட் பி நட்ராஜன் அப்படி இல்லைனா வந்துட்டு புவனேஸ்வர் குமார். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த 11 crore ஸ்லாட்ல வர்றது எதர் நட்ராஜன் இல்லைனா வந்துட்டு புவனேஸ்வர் குமாரை ரீடைன் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்து 4th ரிட்டன்ஷனா வந்துட்டு அபிஷேக் சர்மாவை திருப்பி 18 கோடி கொடுத்து ரீடைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதுக்கு அடுத்து வந்துட்டு 5வது பொசிஷன்ல யார் ரிட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு 5 மற்றும் 6வது இடத்துல வந்துட்டு 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. 3மே வந்துட்டு அன்கேப்டு பிளேயர்ஸா இருப்பாங்க. யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு நிதிஷ்குமார் ரெட்டி, சஹல் அப்துல் சமத் அப்படின்னா வந்துட்டு ஷாபாஷ் அகமத். ஸோ இவங்க 3 பேர்ல வந்துட்டு 2 அன்கேப்டு பிளேயர்ஸ் வந்துட்டு சன்ரைஸ் ஹைதராபாத் ரீடைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன திங்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ என்னோட ப்ராபபிள் அண்ட் பாசிபிள் ரிட்டன்ஷன் ஃபார் எவ்ரி டீம் நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களோட ரிட்டன்ஷன் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா பை பை, see you from CDD. நன்றி, வணக்கம்.